அடுத்ததாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா. நான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன், கலைஞருடைய பேரன் அப்படின்றதுக்காக நம்ம கொண்டாடலாமா? இததான் மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். கலைஞருடைய பேரன்னா அவருடைய மற்ற பேரன்களுக்கும் இதே அளவுக்கு விழா கொண்டாடணும்ல. இப்ப கலைஞரின் பேரன் என்பதற்காக அல்ல, முதல்வரினுடைய பிள்ளை என்பதற்காக கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இப்ப பேசினவங்க எல்லாம் முதல்வரின் மகன் சொல்லியா பேசணும்? இல்ல, அதுக்காகவும் இல்ல. துணை முதல்வருக்காகவா? இல்ல. இளைஞரணி செயலாளருக்காகவா? இல்ல. எங்களை போன்ற கருஞ்சட்டைகள், முற்போக்காளர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தூக்கி பிடித்து மனமுவந்து கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம்னு கேட்டா, 15 வயசுல 16 வயசுல இங்க இருக்கக்கூடிய எங்க பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. வீட்டுக்காரர் 60 வயசுல இருந்திருப்பாரு, கல்யாணம் ஆகி 1 மாசத்துல இறந்திருப்பாரு. 15 வயசு 16 வயசுல விதவை கோலத்தோட இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு விதவை கோலம் 60 வயசுல மனைவி சத்தாலும் 61வது வயசுல ஒரு புது மாப்பிள்ள. இது என்ன கணக்கு? இதை யார் சொன்னது? யாராவது சட்டம் போட்டாங்களா? பெண்கள் இப்படி இருக்கணும்னு சட்டம் இருக்கா? இல்ல வீட்டு சொன்னாங்களா பாட்டி? இல்ல இல்ல. இப்ப யார் இதை உருவாக்குனதுன்னா, இந்த உருவாக்கியதற்கு பெயர் சனாதனம். எங்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தூக்கி பிடித்து கொண்டாடுகிறோம், உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறோம்.